நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 7ஆம் பதிகத்தின் 7ஆம் பாசுரத்தில் திருவிக்கிரமன் செந்தாமரைக் கண்ணெம்மான் என் செங்கனிவாய் உருவில் பொலிந்த வெள்ளை பளிங்கு நிறத்தனன் என்றென்று உள்ளிப் பரவிப் பணிந்து பல் ஊழி ஊழி நின் பாத பங்கயமே மருவித்தொழும் மனமே தந்தாய் வல்லை காண் என் வாமனனே என்று பாடுகிறார். எம்பெருமானே, உன் திருக்கல்யாண குணங்களை எண்ணியபடி இருத்தல், உன்னை துதித்து வணங்குதல், உன்னை அனுபவித்தபடி உள்ளதே பயனென்று எண்ணுதல் ஆகிற மனதை நீ எனக்கு தந்தருளினாயே, உன் சாமர்த்தியமே சாமர்த்தியம் என்று கொண்டாடுகிறார் இந்த பாசுரத்திலே. 3 அடிகள் கொண்டு உலகங்கள் அனைத்தும் மற்ற யாருக்கும் வசப்படாத விதத்தில் தனக்கே ஆகும்படியாக உன் திருவடிகளின் கீழ் அடக்கிக் கொண்டவனே, உன் கிருபை நிறைந்த சிவந்த தாமரை போன்ற திருக்கண்களைக் கொண்டு என்னை அடிமையாக்கிக் கொண்டவனே, இவ்விதம் என்னை அடிமையாக்கிய காரணத்தால் சிவந்த கனி போன்றுள்ள உன் திருவாயில் அழகு பொலிந்த சுத்தஸ்படிக வர்ணமான வெண்முத்து பற்களின் அழகை காண்பித்து என்னை ஈடுபடுத்தி கொண்டவனே, இப்படியாக புன்முறுவல் மாறாமல் உள்ள உன் திருக்குணங்கள் பலவற்றையும் தனித்தனியாக எனது நெஞ்சம் கொண்டு அனுபவித்து அந்த அனுபவம் மனதோடு மட்டும் நின்றுவிடாமல் வெளியிலும் பரவி அதன் காரணமாக பிரீதி நிறைந்தவனாக உன் திருவடிகளில் விழுந்து காலதத்துவம் உள்ளவரை உனது தாமரை போன்ற இனிமையான திருவடிகளில் மற்ற எந்த பயனையும் எதிர்பாராமல் பொருந்தி உனக்கு மட்டுமே அடிமைத்தனம் செய்யும் மனதை நீ எனக்கு தந்தாய். எனது வாமனனே, நீ எத்தனை வல்லமை உடையவன் என்கிறார் ஆழ்வார்.